இது திராவிட மாடல் அரசு. பெரியார் அவர்கள் தான் இந்த திராவிட மாடல் கருத்துக்களை உருவாக்கினார். அவர் இப்பொழுது 1920 சொன்னது என்றால், உங்கள் வீட்டில் 3 பிள்ளைகள் இருக்கால், 2 மகன்கள் ஒரு பெண் என்றால் பெண்ணை முதலில் படிக்கவே, மகன்கள் பின்னால் படிக்கலாம். ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அந்த நாடே முன்னேறும் என்றார். அதன் அடிப்படையில் தான் இன்று நமது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற அரசு திராவிட மாடல் அரசு என்று பார்க்கிறது. என்றால் எல்லாரும் எல்லாருக்கும் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நமது துணை முதலமைச்சர் உருவாக்கிய இந்த மடிக்கணி, குறிப்பாக நம்ம பொண்ணுங்க நம்ம பிள்ளைங்க கெத்தா இருக்கணும்டா. ஒரு லேப்டாப்போட கெத்தா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றோமோ இல்ல போஸ்ட் பிஜி பண்றோமோ, கெத்து இங்க தமிழ்நாட்டுக்கு தான். இதுதான் தமிழ்நாட்டில் நாங்க உங்களை படின்றோம். இல்ல வடநாட்டில் என்ன சொல்றாங்க, பெண்களா நீ வேலைக்கு போகாத, நீ வீட்டிலே இரு, நீ அடுப்பறையில இரு, ஒன்னு குழந்தை பெற்றுக்கோ, அதான் உன் வேலைன்றாங்க. இல்லை இல்லை, இது தமிழ்நாடு, இது திராவிட நாடு. இது கலைஞர் கண்ட மண், அண்ணா கண்ட மண், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கண்ட மண். இந்த மண்ணிலே உங்கள் முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டின் முன்னேற்றம். அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய தொழிற்சாலைகள் எங்க வராங்க, சென்னைக்கு வராங்க. எதுக்கு வராங்க? ஏனென்றால் இங்க இருக்க ஒவ்வொரு படித்தவர்கள் தமிழ் மட்டும் இல்ல, ஆங்கிலமும் படித்து தலை சேர்ந்தவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று ஒரு பெண்கள் முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு அரசாக நமது அரசு இருக்கிறது. அதுக்கு உங்கள் அன்பும் ஆதரவும் என்றும் இருக்கின்ற இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றது.